ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. மிக உயர்ந்த அன்பு. வழங்கியவர் கீதா கோவிந்த தாசி. உலகில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் அன்பை தேடுகின்றனர். ஆனால் அத்தேடலில் வருத்தமே மிஞ்சுகிறது. இக்கட்டுரையில் மிக உயர்ந்த அன்பு எது என்பதை கண்டறியலாம். பெயரளவிலான உலகாயத அன்பு. இன்றைய மக்களிடம் ஐ லவ் யூ என்ற வாக்கியம் மிகவும் சகஜமாகிவிட்டது. ஆனால் இது ஓர் அர்த்தமற்ற வாய் வார்த்தையாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக, வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய கணவனை பார்த்து மனைவி ஐ லவ் யூ சொல்கிறாள். பதிலுக்கு கணவன் எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சமைத்து இருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை என்று பதில் வருமெனில் அது உண்மையான அன்பா? இன்றைய சமுதாய பிரச்சனைகளை உற்று நோக்கினால் இந்த ஐ லவ் யூ என்பதெல்லாம் புலனின்பத்திற்காக உபயோகிக்கப்படும் ஏமாற்று வாசகமே. ஆத்ம கண்ணோட்டம் ஒரு புறம் இருக்கட்டும், உடல் ரீதியான கண்ணோட்டத்திலும் இது தோற்று போன விஷயமே. அன்பு என்பது வெளிவேஷமாகவே நிற்கின்றது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த புலனின்பம், சௌகரியம் என்று முற்றிலும் சுயநலனில் மட்டுமே வாழ்கின்றனர். எனவே ஐ லவ் யூ என்பது வெறும் வார்த்தையாகவே உள்ளது. உதாரணமாக, ஒரு மனைவி தனது கணவரை உண்மையாக நேசித்தால் அப்போது அவள் அக்கணவர் இந்த உலகிற்கு வருவதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் தகுதியுடன் வளர்வதற்கும் காரணமான அவரது பெற்றோர்களின் மீது இயல்பாகவே அன்பு செலுத்துவாள். இது அன்பின் அடிப்படையான விஷயம். ஆனால் இன்றைய பெண்களோ பெரும்பாலும் கணவர் மட்டும்தான் வேண்டும், அவரது பெற்றோர்கள் வேண்டாம் என்று நினைக்கின்றனர். இது சுயநலத்தின் வெளிப்பாடாகும். கணவனின் மீது அவள் காட்டும் அன்பு போலியானது என்பதை இது நிரூபிக்கின்றது. இவ்வாறு போலியான அன்பிற்கு பல உதாரணங்களை கூறலாம். நீட்டிக்கப்பட்ட சுயநலம். சிலர் தன்னை மட்டும் பார்க்காமல் மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் என தன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்பு செலுத்த முயல்கின்றனர். அவர்களின் அன்பு தான் பேசும் மொழி, தான் வாழும் நகரம், மாநிலம், தேசம் என பெரிய வட்டங்களை உருவாக்குகிறது. அவர்கள் நிறைய மக்களை நேசிக்கின்றனர். அத்தகு அன்பின் காரணத்தினால் அநீதிகளை தட்டி கேட்டல், மரங்கள் நடுதல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், அன்னதானம் செய்தல், பள்ளிக்கூடங்கள் கட்டுதல், முதியோர் இல்லம் அமைத்தல், அனாதை ஆசிரமங்கள் கட்டுதல் போன்ற சமூக நலச் செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். அத்தகைய சேவைகளை மக்கள் வெகுவாக புகழ்கின்றனர். சொல்ல போனால் பெயரளவிலான ஆன்மீகவாதிகளும் கூட இத்தகைய காரியங்களை தான் செய்கிறார்கள். ஆயினும் இது போன்ற பொதுநலவாதிகளை ஸ்ரீல பிரபுபாதர் புகழ்வதில்லை. உலகமே பாராட்டும் சமூக சேவகர்களையும் அவர் பாராட்டியதில்லை. காரணம், இவை அனைத்தும் நீட்டிக்கப்பட்ட சுயநலம் என்பதே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். சமூக நலச் சேவைகள் அனைத்தும் நான் இந்த உடல் என்னும் சிந்தனையிலேயே செயல்படுத்தப்படுகின்றன. மனிதர்களுக்கு நோய் வருவதால் மருத்துவமனை கட்டுகிறார்கள். பௌதீக முன்னேற்றத்தை தருவதற்கு கல்வி கூடங்களை அமைக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அவர்களுக்கு இப்பிறவியில் மட்டுமே நன்மை தரலாம். மறுபிறவியில் மீண்டும் உணவின்றி, உடையின்றி, ஆரோக்கியமின்றி வாழப்போகும் ஜீவன்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவ போகிறீர்கள்? அடுத்த பிறவியில் உங்களுக்கே என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகிறதோ தெரியாது. அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறீர்கள்? எனவே உலகாயத பிரச்சனைகளுக்கு ஆன்மீக வழியில் தீர்வு காண்பதற்கு பதிலாக பௌதீக தீர்வை எதிர்நோக்கி செயல்பட்டால் நிச்சயம் அனைத்தும் தற்காலிகமாகவே இருக்கும். இந்த தற்காலிக தீர்வுகள் மனிதநேயம் என்ற பெயரில் மக்கள் தவறான திசையில் கொண்டு செல்வதற்கு ஒப்பாகும். திசை திரும்பிய அன்பு. மனிதர்கள் முழுமுதற் கடவுள் மீது அன்பு செலுத்தாவிடில் அந்த அன்பு திசை திரும்பிவிடும், போலியாகிவிடும். சிலர் நாய், பூனைகளை நேசிக்கிறார்கள். தனக்கு பெயர், புகழ், பணம் வேண்டும் என்பதற்காக நல்லவர்களாக, அன்புடையவர்களாக செயல்படுகிறார்கள். இவ்வுலகில் ஒருவர் நம்மை புகழ்கிறார்கள், அன்போடு பழகிறார்கள் என்றால் பெரும்பாலும் அதன் பின்னணியில் இவருக்கு நம்மிடமிருந்து ஏதோ தேவைப்படுகிறது. தூய அன்பு என்பது பௌதீக உலகத்தில் இல்லவே இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு அன்பிலும் ஏதோ ஒரு சுயநலம், எதிர்பார்ப்பு மறைந்துள்ளது. நான் இதை செய்தால் எனக்கு திரும்ப என்ன வரும்? நான் உன்னிடம் வருகிறேன், எனக்கு என்ன தருகிறாய்? நீ என்னிடம் வர வேண்டும் எனில் எனக்கு என்ன கொண்டு வருகிறாய்? இவையே கொள்கையாக உள்ளன.
மிகச் சிறந்த அன்பு. இவ்வுலகில் கடவுளின் அன்பிற்கு அடுத்ததாக தாயின் அன்பை கூறலாம் என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். ஆனால் கலியுக தாய்மார்களோ குழந்தைகளை கருவிலேயே கொண்டு விடுகின்றனர். கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொல்லும் பெண்களை பற்றி அவ்வப்போது கேள்விப்படுகிறோம். எல்லா தாய்களும் இவ்வாறு இல்லை என்றாலும் தாயின் அன்பிலும் குறை வந்துவிட்டது. உண்மையான அன்பின் ஒரு சாயலை தாயின் அன்பில் ஓரளவு காண முடிகிறது. ஆயினும் பகவான் தமது பக்தர்களின் மீது வைத்திருக்கும் அன்பு ஓர் உண்மையான தாயின் அன்பை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாகும். எனவே பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். துருவ சரித்திரத்தில் துருவனின் தாய் அவனுக்கு அறிவுரை கூறும்போது ஸ்ரீல பிரபுபாதர் தமது பொருளுரையில் எழுதுகிறார், பரமபுருஷ பகவான் பிருத்யவத்சல தமது பக்தர்களிடம் மிகவும் பாசம் கொண்டவர் என்று ராணி சுனீதி தனது மகனிடம் அறிவுறுத்தினாள். அவள் கூறினாள், நீ மாற்றாந்தாயினால் அவமதிக்கப்பட்டு அழுது கொண்டு என்னிடம் வந்துள்ளாய். ஆனாலும் உனக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணரோ தன் பக்தர்களின் மீது மிகவும் அன்புடையவராவர். நீ அவரிடம் சென்றால் அப்போது என் போன்ற கோடிக்கணக்கான அன்னையர்களின் ஒட்டுமொத்த அன்பினையும் அவரது பாசம் வென்றுவிடும். ஒருவனது துன்பத்தை நீக்குவதில் எல்லோரும் தோற்றாலும் கூட கிருஷ்ணரால் அந்த பக்தனுக்கு உதவ இயலும். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4 அத்தியாயம் 8 பதம் 22 பொருளுரையில் இவற்றிலிருந்து பகவானின் அன்பே மிக உயர்ந்த அன்பு என்பது புரிகிறது. ஒருவன் உண்மையான ஆன்மீகவாதியானால் அவன் முழுமுதற் கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். தனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிறான். அதில் அவன் மேலும் முன்னேறி தூய பக்தனாகும் போது நான், என் குடும்பம், என் நாடு, என் மனிதர்கள் முதலிய எல்லைகளை கடந்து எல்லா ஜீவன்களுக்கும் நன்மை செய்கிறான். தூய அன்பு நிபந்தனைகள் அற்றது. தூய அன்பு என்பது ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கடந்தது, காலத்தால் மாறாதது, சுயநலமற்றது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அத்தகைய அன்பினை பகவானிடம் மட்டுமே செலுத்த முடியும். அவரிடம் அன்பு செலுத்தாமல் பிறரிடம் அன்பு செலுத்த முடியாது. பகவானிடம் தூய பக்தி செய்பவர்கள் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்கிறார்கள். இந்த அன்பு காமம், கோபம், பேராசை, பொறாமை முதலியவற்றை கடந்து தூய அன்பாக செயல்படுகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடமிருந்து இவர்களுக்கு எந்த காரியமும் தேவையில்லை என்ற சூழ்நிலையில் யாராவது நம்மை நேசித்தால் அது உண்மையான அன்பு. இந்த அன்பை குரு பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவிடம் காணலாம். அவர் எந்த பௌதிக பலனையும் எதிர்பார்க்காமல் ஜீவன்களின் உண்மையான நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்களை வழிநடத்தி பிறப்பு, இறப்பு, நோய், முதுமையின் சக்கரத்திலிருந்து விடுவித்து பகவானின் திருநாட்டை அடைய உதவுகிறார். எனவே மற்றவர்களை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவது மிக உயர்ந்த அன்பின் வெளிப்பாடாகும். தனக்காக எதையும் எதிர்பாராமல் கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு சென்ற குசேலரின் பக்தியில் நாம் மிக உயர்ந்த அன்பை காணலாம். தான் நரகத்திற்கு சென்றாலும் பலர் வைகுண்டத்திற்கு போவது நல்லது என்று ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஊருக்கே கற்றுக் கொடுத்த ராமானுஜரில் உயர்ந்த அன்பை காணலாம். உலகத்தில் உள்ள அனைவரது பாவங்களுக்கான தண்டனையை தானே அனுபவிக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ சைதன்யரிடம் பிரார்த்தனை செய்த வாசுதேவ தத்தரில் உயர்ந்த அன்பை காணலாம். பல கொடுமைகள் செய்த ஹிரண்ய கஷிப்புவிற்காக மன்னிப்பு வேண்டிய பிரகலாத மகாராஜரிடம் தூய அன்பை காணலாம். தன்னுடைய வயோதிகத்தை பொருட்படுத்தாமல் உலக மக்களை உயர்விப்பதற்காக பாடுபட்ட ஸ்ரீல பிரபுபாதரில் மிக உயர்ந்த அன்பை காணலாம். கிருஷ்ணர் என்ன செய்தாலும், பிரிவு துயரை கொடுத்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் அவரே வணக்கத்துக்குரிய பகவான் என்று கூறும் கோபியர்களிடம் ஈடு இணையற்ற மிக உயர்ந்த அன்பை காணலாம். நாமும் அவர்களை போன்று உயர்ந்த அன்பின் தளத்தினை அடைய வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு படிப்படியாக முன்னேற வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடைவோமாக. கிருஷ்ண பக்தர்களின் சங்கத்தில் இணைவோமாக. கிருஷ்ண பக்தர்களுடன் இணைந்து கிருஷ்ண பக்தியை செய்து ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.